ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நலம் வித் நலன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோவைக்காய் ரைஸ் பார்க்க போகிறோம். அது வந்து இவாரி காட் ரைஸு. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோவைக்காய், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், சின்ன எலுமிச்சை சைஸு புளி எடுத்திருக்கேன், அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் 4 வரமிளகாய், அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி மீடியம் சைஸு. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து வேர்க்கடலை எடுத்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக நான் வந்து காராமணி கொட்டை எடுத்திருக்கேன். வீட்டில் அது இருந்துச்சு, அதனால் எடுத்துகிட்ருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கினாலும் ஓகே, அது உங்கள் ஆப்ஷனல் தான். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதில் ஒரு பொருள் மிஸ் பண்ணிவிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒன்றும் பாதியமாக நசுக்கி வச்சுருக்கேன். அதை நான் அதில் காட்ட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். பூண்டு ஒரு கைப்பிடி, மீதியெல்லாம் அதே சேம் இன்க்ரீடியன்ட் தான். மசாலா வந்து நான் சேர்க்கும் போது சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுது நல்லா கோவக்காய் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த புளிப்பும் இந்த காரமும் சேர்ந்து மேனேஜ் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கலக்கி கிண்டி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரைஸை போட்டு பெரட்டி சாதத்தை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, கோவைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. திஸ் இஸ் யுவர் நலம் வித் நலன் சேனல்.